நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இது எப்படி இருக்க போகுது, என்ன இதில் திருப்பி அதே மாதிரி அந்த டெக்னிக்ல கட்டணங்கள்லாம் கட்டலாமா முடியுமா அப்படின்லாம் இருக்கும். அனதர் திங், இது வந்து ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, மெயின் டிஃபரன்ஸ் இப்போ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல we have lot of tension members. டென்ஷன் மெம்பர்னா எப்படின்னா, இப்படி ஒரு கேன்டிலீவர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கையை வந்து ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ½ an hour, 1 hour. அதுக்கப்புறம் பெயின் தாங்க முடியாது, ஷூட்டிங் பெயின் இருக்கும் இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருந்தோம்னா. ஸோ திஸ் ஆர்ம் இஸ் விதவுட் சப்போர்ட் கேன்டிலீவர் எப்படி மேலே தூக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி நம்ம இப்போ கட்டடங்களை கட்டுறோம். அதுக்கு தான் யூஸ் ஸ்டீல். எங்க டென்ஷன் இருக்கோ அங்கே ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தான் டென்ஷன். எனி ஃபாரின் பாடி இன்சைட் அ நேச்சுரல் மெட்டீரியல் சான்சஸ் ஆஃப் டீகம்போஸ் ஆகும், அது ரஸ்ட் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுக்கு ரிலேட்டட். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் 1000 வருஷம் இருந்தது. நான் வர்ற பிளேஸ் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இன்னும் சார் ரொம்ப பெருமையாக என்னால் சொல்ல முடியும், தஞ்சாவூரில் இருக்கிற கோயில் மாதிரி ஆர்கிடெக்சரல் வண்டர் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த பெரிய கோயிலில் இருக்கிற ஆர்கிடெக்சரல் வண்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல். அதில் நீங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ, ஆர்கிடெக்ட்ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறப்போ நிறைய ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணாங்க. மாசிங், அதில் இருக்கிற டீட்டெயிலிங், ஷேப்பு, அதாவது மாசிங் நீங்கள் டோட்டலாக எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர். அந்த மாதிரி அந்த ஹோல் டெம்பிள் இஸ் அ கம்ப்ரெஷன் மெம்பர். அதுதான் 1000 வருஷம் நிற்குது. நோ டென்ஷன் மெம்பர் இன் தட் ஹோல் ஸ்ட்ரக்சர். கம்ப்ரெஷன் மெம்பர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் அந்த டெம்பிள் இருக்கு. கம்ப்ரெஷன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோகனட் ஷெல் இருக்கு. கோகனட் ஷெல்ல தலையில கவுத்து வச்சு 2 ஷெல்லை வச்சுட்டு மேல நின்று பாருங்க. 80 கிலோஸ் 90 கிலோஸ் தாங்கும். சின்ன ஷெல்லு. அந்த ஷெல்லோட திக்னஸ் எவ்வளவு? 4 mm or 3 mm. எப்படி அதெல்லாம் முடியுது? கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லோட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த கிரவுண்ட். அந்த கர்வ் வழியா அப்படியே அதே பிரின்சிபிள்ஸ் தான் நம்ம forefathers யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் நமக்கு எங்கேயுமே ஸ்டீல் யூஸ் பண்ணாம சிம்பிளி அதை பிளேஸ் பண்ணி இதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மாற்றரே இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் வந்து அடுக்குமானம், ஸ்டாக்கிங். இப்போ நம்ம எங்க கான்கிரீட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பெரிய கோட் we have to go for இது earthquake seismic resistant பண்றோமோ. இப்போ ஜோன் மாறிக்கிட்டே வருது. திருப்பூர், கோயம்புத்தூர்ல திருப்பூர்லாம் 4th zone வந்துருச்சு. வெரி டேஞ்சரஸ். ஸோ எல்லாம் ஆர்சிசி போகணும். ஆர்சிசி எல்லாம் இப்போ நீங்கள் ஆர்சிசி இல்லாமல் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா முழும் எர்த்குவேக்னா எல்லாம் வெளியில வந்துடலாம், முழு திருப்பி எடுத்து அடிக்கிடலாம். தட் இஸ் சிம்பிள். அந்த பிரின்சிபிள் நம்ம வந்து விட்டுட்டோம். இதுதான் நம்மளோட இது. நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஜென்ரலாக எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போறேன். ரெசிடென்ஷியல் பில்டிங்லேருந்து இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க டைம் ரொம்ப ஷார்ட்டு, பட் ஸ்பீடாக நான் போறேன். அதுக்கு முன்னால ஒரு சுவாமி விவேகானந்தரோட கோட் சொல்ல விரும்புகிறேன். உன்னதமான இந்திய இளைஞர், சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் சோர்ந்து விடாதே. உனக்கு பின்னால் இந்த மண்ணின் 5000 ஆண்டு மரபு சார்ந்த பெருமைகளும் தொடர்ந்து வருவதை சொல்லுங்க. எக்ஸலன்ட். அதுக்கு மேல நம்ம ஹெரிட்டேஜை பத்தி சர்வே பத்தி எதுவுமே 5000 வருஷம் ஹிஸ்டரி நம்மளுக்கு பின்னால இருக்கு. நம்ம ஏன் ஒரு 250 வருஷம் ஹிஸ்டரி இருக்கவங்க டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ்க்கு நம்ம ஏன் கேட்கணும்? லீடு. இப்போ நான் சொல்ல வரேன், கிரீன் பில்டிங்க்கு அமெரிக்கால இருந்து லீடுன்னு ஒரு இருக்கு. அந்த லீட் ஸ்டேட்டுக்கு வந்து சர்டிபிகேஷன் அமெரிக்கா கொடுக்கணும். அந்த அமெரிக்கன் சர்டிபிகேட்ஸ் என்ன பண்றாங்க, இப்போ ஸ்ட்ரக்சரல் கிளாஸ் பண்ணணும், ஏசிபி அலுமினியம் காம்போசிட் எல்லாம் கவர் பண்ணணும், உள்ள ஏசி பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கட்டடங்கள்ல அப்படியே ஏர் கண்டிஷன் டெம்பரேச்சரோட சில்லா நம்ம கொண்டு போயிருக்கோம். இப்ப இருக்கிற அத்தனை கோயில்களில் இருக்க கருவறை இடத்துக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கு? எக்ஸ்டர்னல் வெளியில இருக்க டெம்பரேச்சரோட 4 to 5 degrees இன்சைட் லெஸ். 4 to 5 degrees நம்ம சம்மருக்கும் விண்டருக்கும் உள்ள டெம்பரேச்சர் எப்படி முடிஞ்சிச்சு? அதையே நம்ம விட்டுட்டோம். அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், இது நிறைய தியரி இருக்கு. நிறைய பேருக்கு என்ன தெரியாதவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ஸ்லைட் 2-3 ஸ்லைடை சொல்லிட்டு அப்புறம் போயிடலாம். நம்ம ஒரு
அல்லது ஒரு சமுதாயமோ விரும்பி பாதுகாத்து பராமரித்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு விடுவது, அதாவது ஒன்றை சென்று அடைய விரும்பினால் அதுதான் நாம் கொடுக்க விரும்பும் பாரம்பரியம், ஹெரிட்டேஜ். நம்ம காத்து வரணும். அது மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கான்கிரீட் மோகம், எதை எடுத்தாலும் இன்னொருத்தர் வீடு எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு வீடு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பற்றி எல்லாமே மறந்துடுறோம். ஸோ நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், கோயம்புத்தூரில் கட்டுற வீடு வேற மாதிரி இருக்கும், தஞ்சாவூரில் கட்டுற வீடு வேற மாதிரி இருக்கும், டவுன் சவுத் கன்னியாகுமரியில் இருக்க வேற மாதிரி இருக்கும், ஹில் ஸ்டேஷன் வேற மாதிரி இருக்கும். பட் என்ன தேவையோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னொருத்தருக்காக பார்க்குறவங்களுக்காக தான் நம்ம வீடு கட்டுறோம். அது இருக்கவே கூடாது. பாரம்பரியம் என்பது ஒரு தனி நபரை பொறுத்ததோ அல்லது சமுதாயத்தை பொறுத்ததோ மாறுகிறது. பாரம்பரியம் ஒரு தனி நபராகி நம்மில் தொடங்கி தனி நபரான நம்மில் தொடங்கி சமுதாயமாக வளர்ந்து ஒவ்வொரு சமுதாயமாக கடந்து ஆழமான பாரம்பரியமாக மாறுகிறது. ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு ஒட்டுமொத்த பாரம்பரியத்தை தன்னிடையே பாதுகாத்திருக்க முடியுது. அதுதான் எல்லாத்தையும் நம்மளுக்கு. அதுவும் உலகத்துல நம்ம எந்த நாட்டுக்குடையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னால டிடி சிஸ்டம் இருந்தது. டிராஃப்ட் பெரிய வீடுல இருக்கு நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ல. அங்கே எவ்வளவு ப்ரெஷர்ல பணம் கட்டினீங்கன்னா கொலம்போல எடுத்துக்கலாம், பக்கத்துல ஜாவால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அவ்வளோ அந்த ஸ்டேஜ் போறதுக்கு நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கணும். இப்போ இல்லை. அதெல்லாம் நான் சொல்றது பகல்ல தொலைச்சிட்டு இருட்டுல தேடிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிற அத்தனை வேல்யூஸையும் லாஸ்ட். ஒரு சமுதாய பாரம்பரியம் என்பது அந்த சமுதாயத்தின் கட்டுமானங்களாகவோ பூங்காக்களாகவோ பரம்பரை வழக்கங்களாகவோ சரித்திர சம்பந்தமான பண்ணைகளாகவோ சமுதாயம் நினைவுக்குறோம். பாரம்பரிய நினைவு சின்னங்களாகும். ஒரு தனி மனிதனை அவர் வாழ்கின்ற இடத்தின் பாரம்பரியத்தை உணர உயர்த்துவது சமுதாயத்தின் பொறுப்பாகிறது. நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம நிறைய அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா பின்னால் நம்மளுக்கு இருக்கிற ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. இதுதான் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டடங்கள் தான் அதோட பாரம்பரியத்தை சொல்லுது. அப்புறம் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், அதான் டான்ஜிபிள் வேல்யூ, இன்டான்ஜிபிள் வேல்யூ. இப்போ சிலது மியூசிக் ஸ்கில் இருக்கு. அதை நம்ம எதுலையும் டாக்குமெண்ட் பண்ண முடியாது. பரம்பரையா வரணும், அதை தொடர்ந்து சிஷ்யர் அப்படியே வந்துட்டு இருந்தாலும் அது முடியும். அதெல்லாம் அது மாதிரி வர்றதே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இருக்கிறத நம்ம விட்டுறோமே. கல்லில் இருக்கு, கருங்கல்ல இருக்கு, அதை எப்படி ஏன் நம்ம இழக்கிறோம்? அதை யங்ஸ்டர்ஸ்க்கு அதை ட்ரெயின் பண்ணணும். இதை ரொம்ப சிம்பிள். இதை ஒன்றும் எல்லாம் சத்யமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு செலவில்லாத ஒரு விஷயம், ஒரு மினிமம் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னு செலவுனா கம்ப்ளீட்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சுண்ணாம்புல வைக்கணும். சுண்ணாம்புக்கும் சிமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சுண்ணாம்புல தான் சிமெண்ட்டை செய்யறாங்க. ஆனால் சுண்ணாம்புக்கு அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் 800 degrees 850 degrees ஹீட் பண்ணி அப்புறம் அதை பவுடர் ஆக்கி களிமண் இதெல்லாம் கலந்து பவுடர் ஆக்கி சிமெண்ட் செய்யறாங்க. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம்? சிமெண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வித்தின் 90 rupees. பட் எவ்வளவு விற்கிறாங்க? 340 rupees, 350 rupees. ஏன் இது? நம்மளுக்கு லைனே இருக்கு. லைன்ல கட்டினாலே லைனுக்கு செட்டிங் டைம் இன்ஃபினிட்டி. பட் சிமெண்ட்டுக்கு செட்டிங் டைம் 28 days. அதுக்கப்புறம் அது கெயின் பண்றது இல்லை, ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணாது. ஸோ லைன் எடுத்துக்கிறது பெட்டரா, சிமெண்ட் எடுத்துக்கிறது பெட்டரா? நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ராப்பராகவும் நம்மளுக்கு வரமாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அது இந்த மாதிரி கேதரிங் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்றப்போ இதில் தெரியாதவங்க தெரியும். நீங்க 10 பேர்கிட்ட சொல்லணும். சிமெண்ட்டை டெஃபினட்டா ஒரு பில்டிங், பழைய காலத்து பில்டிங் சுண்ணாம்புல இருந்ததோ மண்ணில் இருந்ததோ அதை சிமெண்ட்டை யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா, சிமெண்ட்டை நீங்க பண்றப்போ சிமெண்ட்டுக்கு தண்ணி தேவை. அந்த ஸ்லரியில அந்த தண்ணியோட அந்த கலவையை சுண்ணாம்பு சிவத்துலயோ மண் சிவத்துலயோ பூசினீங்கன்னா மண் சிவரோ சுண்ணாம்பு சிவரோ இதுல இருக்க தண்ணியை எடுத்துக்கும். தண்ணியை இம்மீடியட்டா நீங்க இந்த காலத்துலலாம் இதுல இங்க் இப்பெல்லாம் எல்லாம் பால் பென் யூஸ் பண்றோம், ஃபவுண்டன் பென் யூஸ் பண்றோம் தெரியும். பிளாட்டிங் பேப்பர் அல்ல சாக் பீஸ் ரோல் பண்ணுவாங்க, அப்படியே எடுத்துரும். அதே மாதிரி லைமு, மட்டு, வாட்டர் இதில் இருக்க சிமெண்ட்ஸ் மாட்டரில் இருக்கிற தண்ணியை எடுத்துருச்சுன்னா ஹைட்ரேஷனுக்கு அங்கே கெமிக்கல் ஆக்ஷனுக்கு தண்ணி கிடையாது. அந்த கலவையில் செட்டே ஆகாது. அது ஒரு தனி லேயராக இருக்கும். இப்போ தெரியாது, ஒரு 5 வருஷமோ ஒரு 3 வருஷம் கழிச்சு சின்ன சின்ன கிராக்கு
அது எந்த கிராக் இருக்கு மேற்கு பக்கத்துல நிறைய சன்லைட் உள்ள இடத்துல ஆரம்பிக்கும். ஒரு கிராக் வந்த பிறகு அதில் தண்ணி உள்ள போகும். தண்ணி உள்ள போச்சுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அப்படியே பீல் ஆஃப் ஆகி விழுந்துடும். ஸோ எந்த அந்த பேஸ் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதில் தான் ஒர்க் பண்ணணும். பழைய கால கட்டிடங்களில் அந்த பேஸ் மெட்டீரியல் என்ன அதாவது லைமா மட்டு மட்டாக இருந்தாலும் மட்டில் செய்யலாம். மட்டும் சிமெண்ட் இது லைமையும் மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் மாட்டர் பண்ண முடியும். நான் வந்து ஸ்டீல் கான்கிரீட் இல்லாம ஒரு பில்டிங் 2 பில்டிங் நான் பண்ணியிருக்கேன். 1400 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பில்டிங் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஆச்சரியம் என்னன்னா கவர்மெண்டோட பில்டிங் பண்ணியிருக்கேன். பிடபிள்யூடி பில்டிங். இது வந்து நான் சர்வம் செஞ்சேன். அந்த ஒரு கூத்து இதுல தமிழ் யூனிவர்சிட்டிக்குள்ள கூத்து கலவை பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்காக ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங் ஸ்டைல் வேணும்னு சொல்லி வால்டட் ரூஃப். அதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் அப்ப இருந்த இவங்க எல்லாமே சொன்னாங்க பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னாங்க. அது அந்த இடத்துல எங்களோட சக்சஸ் அது. அந்த மாதிரி எல்லாமே பாசிபிள். இப்போ வந்துட்டீங்கன்னா ஒரு மைண்ட் செட் தான். நிறைய பேருக்கு வந்து சிமெண்ட்லயும் காங்கிரீட்லயும் வீடு கட்டினாதான் ஸ்ட்ராங் அப்படிங்குவாங்க. ஹவு ஸ்ட்ராங் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்லை. இப்போ படி வந்து காங்கிரீட்ல போடுறோம். படி அந்த மாதிரி காங்கிரீட்லயே போட வேண்டாம். ஆர்ச்சஸா போட முடியும். ஒரு யானை இறக்குவோம் அதுல நெக்ஸ்ட் டே இறக்குவோம். அதுல அப்படியே செக்மெண்டல் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சா இருந்துச்சு. ஆனா ஆர்ச்சோட லோடு மேல வர லோடு அப்படியே கீழே வரும். அவ்வளவுதான். நான் இந்த டீட்டெயில் நான் படிக்க வேணாம். டைம் நிறைய விஷுவல்ஸ் இருக்கனால அதை காமிச்சிட்டு போயிடுறேன். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். உலக பாரம்பரியம் இது கிடைப்பாரு. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டா யுனெஸ்கோல கொடுக்கிறது. இதுல ஹெரிட்டேஜ்ல மக்கள் பில்டிங்ஸ் அப்படிலாம் கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். பரம்பரை வழக்கங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட். பழமை வாய்ந்த பழக்க வழக்கங்கள், பாடல்கள், பழமொழிகள், பழமை வாய்ந்த வாழ்வியல் இதெல்லாமே ஹெரிட்டேஜ் தான் வரும். இப்ப நிறைய பாட்டி வைத்தியம் இப்ப இருக்கிற மாடர்ன் டிசீஸ்க்கு இருக்கிற அத்தனை இதுவும் மெடிசன்ஸும் அவங்க இதுல இருந்துச்சு. நம்ம அதையும் விட்டுட்டோம். பாருங்க ஒரு பழைய இது அதுல வந்து இருக்கிற ஒரு காரிடார். இது ஒரு மாடர்ன் அந்த இது வந்து பாண்டிச்சேரி அந்த இதுல நெக்ஸ்ட் அப்படி இது அந்த காலத்துல இருந்த ஹவுசஸோட பேட்டர்ன். இந்த மாதிரி இடத்துலயும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்காங்க. இப்போ நம்மளால இருக்க முடியல. காரணம் என்னன்னா நம்மளுடைய தேவைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த தேவைகள்ல வந்து அவசியம் இல்லையாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இது வந்து செட்டிநாடு ஹவுசஸோட பாக்கியாடு. இதுல இருக்கிற எல்லாமே பர்பஸ் ஓரியன்டா இருந்துச்சு. என்ன வேணுமோ அதற்காக எல்லாம் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ கட்டப்பட்ட கட்டிடங்கள்ல இருக்கிற பாருங்க அது எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப ஹாட் கிளைமேட்டா இருக்கிறதுனால அந்த சன்ஷேட்ஸோட ஸ்லோப் பாருங்க டவுன். உங்களுக்கு இதுல வந்து ஹீட்டே உள்ள வராது. இப்ப நம்ம அப்படி பண்ணல. சன்ஷேட் அப்படி சன்ஷேடே இல்லாம வீடு வேணுங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் தே டோன்ட் வாண்ட் சன்ஷேட். ஏன்னா முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்கிடெக்ட் ஏன்னா நானும் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன். பட் அதனால என் சன்னும் ஆர்கிடெக்ட். பட் நார்மலா ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து மாசிங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. மாசிங்னு சொல்லுவாங்க. முன்பக்கம் முகப்ப வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் அந்த வேல்யூ அது என்ன வேணுமோ கிளைமேட்டுக்கு அதை கட்டாயம் பண்ணணும். இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் ஓல்டு பிரிட்டிஷ் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பேரபெட் வால்ஸ் பாருங்க. பாருங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள். பின்னால் ஒரு பேரபெட் வால் இருக்கு. ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கு. ஆல் டைரக்ஷன்ஸ். ரீசன் என்னன்னா ஆஃப்டர் த சன் செட்ஸ் அந்த இடத்துல காத்து வரும். காத்து வரப்போ அந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஹீட்டை வெளியில எடுத்துரும். மேல ஹீட் போயிடுச்சுன்னா பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் எப்படின்னா சூடு வந்து நல்ல சூடா இருக்கிற இடத்துல இருந்து கூலா இருக்கிற இடத்துக்கு திருப்பி மாறும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி மேல வர்றப்போ கீழே வந்து ஹீட்டே வராது வீட்டுக்குள்ள. கான்கிரீட்ல இப்போ பண்ற வீட்டுல பாரபெட்ஸ்ல எங்கேயுமே ஹோல் கிடையாது. அடைச்சு அப்படியே வச்சிருவாங்க. 11 மணி 10:30 மணிக்கு மேல கீழே ஒரே ஹாட்டா இருக்கும். அந்த ஃப்ளோர்ல காந்துன்னு சொல்லுவாங்க. கீழே வரும் ஹீட்டு. ஏன்னா அது ஹீட்டுக்கு வந்து வேற வழியே இல்லை. அட்மாஸ்பரிக் அந்த மேல அந்த ஸ்லாபுக்கு மேல இருக்கிற இடமும் சூடா இருக்கும். ஸோ இந்த மேல இருக்கிறது போவே போகுது. அதை விட கீழே உள்ள இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் லெஸ். ஸோ அதனால உள்ள வரும். இது ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் அதை அடாப்ட் பண்ணியிருக்கோம்? இல்லை, பண்ணணும். எல்லா பில்டிங்ஸ்லையும் நான் பண்ற எல்லா பில்டிங்ஸ்லும் லென்சஸ் பேரபெட்ஸ் வந்து
ஃபுல்லா நீங்க பிரிட்டிஷ் பில்டிங் அத்தனையும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரிசர்ச் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம கிளைமேட்டுக்கு அது மாதிரி டிசைன் பண்ணாங்க. அட்லீஸ்ட் நம்ம அதை அடாப்ட் பண்ணியிருந்தோம், அது நம்ம நல்லா இருந்திருக்கலாம். இல்லை, நம்ம வந்து இன்னும் தாண்டி அமெரிக்காவை பார்க்க ஆரம்பிச்சோம். இதுவும் மனதில் இருந்து எல்லாமே செட்டிநாடு ஹவுசஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் இதுல எல்லாத்துக்குமே இது அவங்க ஃபவுண்டேஷன் ஹைட்டா போட்டாங்கிறதுக்கு பெரிய கதை இருக்கும். ஏன்னா அவங்க பூம்புகார்ல இருந்து மைக்ரேட் ஆனாங்க. பூம்புகார்ல சுனாமி வந்தது. சுனாமி வந்த பிறகு அங்க எல்லாமே அவங்க அஃபெக்ட் ஆன பிறகு எங்க தண்ணி இல்லாத இடம் தேடினாங்க. ராம்நாடை பிடிச்சாங்க. ராம்நாடுல தண்ணி வந்தாலும் தான் இருக்கும்னு ஃபவுண்டேஷனை தூக்கிட்டாங்க. இது லாஜிக்கே கிடையாது, பட் பண்ணாங்க ஃபுல்லா. ஏன்னா அவங்களோட ஆரிஜின் வந்து ஃப்ரம் பூம்புகார், இதுல இந்த கோஸ்டல் ஏரியாவில் தான். நெக்ஸ்ட் இப்போ இது ஒரு லேன் தஞ்சாவூர்ல தான். இதுல இந்த மாதிரி லேன்ல இந்த லேன் ஹாட்டா ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, சன்லைட் வந்து மத்தியான நேரத்துல மட்டுமா நடுவில் வரும். பாக்கி எல்லா நேரத்திலும் இந்த வீட்டோட நேரம் அது மேல வரும், அந்த வீட்டோட நேரம் இங்கே வரும். ஸோ கிளைமேட் எப்படி இருக்கும் பார்த்துங்க. இப்போ நம்ம அது இல்லாம சுத்தி நம்ம எந்த இடத்துல கட்டினாலும் வெஸ்டர்ன் சைடு நிறைய பேருக்கு வந்து சவுத் அண்ட் வெஸ்ட்ல பெரிய ஜன்னல் வைக்கணுமாங்க. பெரிய ஜன்னல்ங்கிறதே கிடையாது. ஓப்பனிங்ஸ் வந்து எவ்வளோ நேரவா இருக்கோ அவ்வளோ சவுத்துல இருந்து வர்ற விண்டுக்கு நேரவா இருக்கும் ஜன்னல். நார்த் சைடு வந்து டிராப் இருக்கும். சிம்பிளா நான் சொல்றது, இப்படி வாயில வச்சு ஊதுங்க, வார்மா இருக்கு. வாயில திருப்பி ஊதுங்க, விசில் அடிக்கிறாப்புல கூலா இருக்கு. அதாவது வென்ச்சுரி எஃபெக்ட்னு பேரு. ஒரு காத்து வந்து அதிவேகத்துல ஒரு சின்ன ஹோல்குள்ள இருந்து வெளியில வர்றப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அந்த ஹீட் எல்லாம் போயிடும், கூலா. அதுதான் அதே மாதிரி தான் ஜன்னல் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், பெரிய ஜன்னல் சவுத்துல பெருசா இருக்கு சார். எவ்வளவுக்குள்ள பெருசு இருக்குன்னா அவ்வளவுக்குள்ள காத்து நல்லா இருக்கும், சூடுதான் நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு இது. அந்த மாதிரி இதெல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பிளானிங்ல இருந்த ஒரு வேல்யூ. இதுவும் லாஸ்ட். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க, ஒரு இன்டிமசி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, புதுசா யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க யாராவது தெரியும். ஆனா ஒரு நியூ கமர் வந்தா இமீடியட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த கண்ட்ரோல் ஆஃப் ஒரு புதுசு இதுன்னு ஒரு இன்டிமசி இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு எங்க வீட்டு. நெக்ஸ்ட் இதுதான் அதேதான். எல்லாமே அவ்வளோ இது இருந்தது, நேரவா இருக்கு. இப்ப நீங்க வெஹிக்கிள் இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, பட் பிளான் பண்றப்ப இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். வெஹிக்கிள் வர்றதுக்கு செப்பரேட் எதுவும் அது மாதிரியும் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நிறைய இது ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஒரு 300-400 years old தஞ்சாவூர்ல இருக்கு. ஒரு மோட் இருக்கு, மோட்டோட பக்கத்துல இருக்கிறது. இதுக்கு மேல கட்டிட்டாங்க என்க்ரோச்மெண்ட். இதை தடுத்துருக்கணும். இந்த மோட்டு தஞ்சாவூர்ல இருக்கிற மோட் வந்து வேர்ல்டுலயே 75% மோட் இருக்கிற லிவிங் ஹெரிட்டேஜ் வந்து தஞ்சாவூர் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது லிவிங் ஹெரிட்டேஜ் ஆல் அரௌண்ட் 75% மோட் இருக்கு. 25% எல்லாம் கம்ப்ளீட்டா ரிக்ளைம் பண்ணி ஸ்டேட் பேங்க், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி இனிமே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை நாங்கள் எஜுகேட் பண்றோம். நீங்க அதாவது சேரணும். நம்ம வந்து யாருமே சேர மாட்டேங்கிறோம். அவ்வளவு வேலை சேர்றதுக்கு எல்லாரோட கூட்டு முயற்சி இருந்தால் நம்ம கட்டாயமா இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும். நமக்கு ஏதோ அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். எல்லாம் ரைஸ் பண்ண வாய்ஸ். ஏன்னா நம்ம சயின்டிபிக்கா நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. சத்யமூர்த்தி டாக்டர் சத்யமூர்த்தி ரீச், அப்புறம் நாங்க இண்டிபெண்டா பண்ணிட்டு இருக்கவங்க. we will help you. டெக்னிக்கலா என்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்றதுக்கு ரெடியா நாங்க எங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் சில விஷயங்கள் சில லெவலுக்கு மேல ரீச் ஆக மாட்டேங்கிறது, ரீச் ஆக விட மாட்டேங்கிறாங்க. இது பாருங்க, இந்த வீடு நார்மலா ஒரு டைல் ஹவுஸ். பட் இது ஏன் இவ்வளவு லோயரா பண்ணியிருக்காங்கிறதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா ஹாட் ஏர் உள்ள போகவே போகாது. ட்ரை அந்த ரொம்ப வார்மா இருக்கிற கிளைமேட் இருக்கிற ஹியூமிடா இருக்கிற இடத்துல இந்த வீடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், கூலா இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் அதே இதுதான். இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு வர முற்றம் வந்து நிறைய இடத்துல இருக்கும். முந்தினா அட்ஜஸ்டன்ட் வால்ஸ் இருக்கும், நடுவில் வந்து கோக்கியாட் இருக்கும், முற்றம்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு முற்றத்தோட ஃபங்க்ஷனை
இன்னும் மாடர்ன் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் மாடர்ன் இன்ஜினியர்ஸால ஒரு மாடர்ன் ஹவுஸ்ல உள்ள கொடுக்க முடியல. அதுல இருக்கிற அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, ஒன் ஏரியா இஸ் ஃபிளெக்சிபிள் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த வீட்டில் என்ன தேவையோ அத்தனைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாருங்க, நீங்க பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட், அந்த முற்றத்துல பாருங்க, இது ஒரு முற்றம், துளசி மாடம் எல்லாம் இருக்கு. இதே முற்றம் காலையில வந்து பாத்திரம் வளர்க்குற எல்லாம் காஃபி குடிக்கிற இடமா இருக்கும் உட்காந்து. அடுத்தது பாத்திரம் வளர்க்குற இடமா இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்கிற இடமா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் டிரைவ் பண்ற இடமா இருக்கும். ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், திருப்பி அதே மாதிரி ஒரு ஏரியா இவ்வளோ ஃபிளெக்சிபிளா மாடர்ன் ஹவுஸ்ல பண்ண முடியுமா? முடியல. ரீசன் என்னன்னா, நம்ம இன்னும் அந்த சிஸ்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கல. அடாப்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இது இல்லை, என்ன பழைய வீடு தாத்தா இருந்த வீடு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறோம். பட் அதுல இருக்கிற அந்த சயின்டிபிக் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை செய்யணும் எல்லாருமே. ஏன்னா அந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சைட்ல வென்டிலேஷன் கிடையாது இவ்வளோத்துக்கும். இன்னும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம் ஏரியால விண்ட் ஸ்கூப்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியே தாழ்வாரம் அந்த இதுல முற்றத்துல இருந்து மேல சவுத்ல இருந்து நார்த்ல இருந்து இப்படி ஸ்லோப் ஆரம்பிச்சு மேல போய் சவுத் பக்கம் ஒரு சின்ன மூடி இருக்கும். அது வழியா காத்து உள்ள அந்த முற்றத்துக்கு வரும். அது வந்து இப்பவும் அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை நம்ம அந்த டெக்னிக்கை ஒரு ஆர்கிடெக்ட் இது மைசூர்ல இருந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பெரிய அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு விண்ட் ஸ்கூப் அந்த இது அந்த மாதிரி காத்த அப்படியே வாங்குற மாதிரி. நெக்ஸ்ட், இது கல்யாண கூடம்னு சொல்லிட்டு மேல இருக்கும் ரைஸ்டு. இதோட ஃபங்க்ஷனே என்னன்னா, ஹாட் ஏர் கோஸ் அப் அண்ட் கெட்ஸ் டெசிபேட்டட். இப்போ நம்ம ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ற டர்போ வென்டிலேட்டர் சுத்திக்கிட்டே இருக்கு, எலக்ட்ரிசிட்டியே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கன்வெக்ஷன் கரண்ட்ல அது சுத்துது. ஹாட் ஏர் மேல போனோன்னே அந்த பிளேட்ஸ் பழைய காலத்துல பனை ஓலையில காத்தடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அது சுத்த ஆரம்பிச்சோம்னா சக் பண்ண ஆரம்பிச்சிடும். உள்ள இருந்து ஹாட் ஏர்லாம் மேல போயிடும். அதே பிரின்சிபல் வருது. கர்நாடகா தான்ல இருக்கிற பெரிய கோட்டையார். அந்த இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து has become a heritage ஹோட்டல் மாதிரி. அது one room is cost about 7,500 rupees one night stay. அங்க இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் பழைய காலத்து அண்டா பிளேக்ஸ் அது மாதிரி வச்சு ரொப்பி வச்சிருப்பாங்க. தண்ணி எல்லாமே அது அப்படியே கம்ப்ளீட்லி பாலிஷ்டு. 7,500 rupees one night stay in one room. இந்த கர்நாடகா ஹெரிட்டேஜ் ஹோம். நெக்ஸ்ட், இதுவும் அதே மாதிரி தான் இந்த வென்டிலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட், எல்லாரோட அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுபடி விட்டு இருந்துச்சு அந்தந்த வீடுங்க. நெக்ஸ்ட், இது வந்து பாட்டரோட ஹவுஸ் என்ன தேவையோ அது எல்லாமே. ஏன்னா இதை நான் அப்படியே டெக்னிக்கலாக நிறைய ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் ஸ்க்ரீன் இன்னும் அடுத்தது இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட், பாருங்க, இது ஒரு ரொம்ப இது மாதிரி இருந்தா நம்ம ரைஸ் பண்ணணும். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற இன்ஜினியரோ அல்லது இருக்கோ எல்லாம் இப்போ எல்லா வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருந்தா வீட்டில் அப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ஜெக்ட் பண்ணாத இடம் இதுன்னு வச்சிருக்காங்க. பட் எவ்வளோ ஒரு 850 year மானுமெண்ட் எவ்வளோ அசிங்கமா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை வந்து இவளுக்கு எவ்வளோ கொஸ்டின் பண்ணியாச்சு, யாருமே கேட்கணும். சார் அப்ளை பண்ணிருக்கோம், அங்கேருந்து ரிப்போர்ட் வந்தாலும் பார்க்கலாம். இதை நம்ம விடவே கூடாது. தஞ்சாவூர்ல மேல வீதியில காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. இதை வந்து நாங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இதே மாதிரி இப்ப என்னோட இது என்ன பண்றேன், கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்து இந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு போட்டோ இது அப்படியே வித் போட்டோஷாப்ல கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்து காமிக்கிறது. இது எப்படி இருக்கு, அந்த அப்பியரன்ஸ் நம்ம கொடுக்கணும். இது ஏன்னா எல்லாத்தோட பிரைம் இம்பார்ட்டன்ஸ் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கணும். இல்ல பக்கத்துல வீட்டுக்காரங்க அந்த சைடு வச்சு அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க, இவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க, இங்கே நம்ம வச்சுட்டாங்க. அதுதான் அது மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தேர்முட்டி. இதோட டெக்னிக் வந்து வால்ட்னு பேர், மேல வர்றது. இந்த வால்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட். இது அந்த டெக்னிக், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் வந்து பெரிய கம்பசூத்திரமே இல்லை. சிம்பிளா அந்த சொல்லி கொடுத்தா அந்த மேசனால செய்ய முடியும். அந்த டெக்னிக்ல லைம் வாட்டர் வச்சு கட்டினது. இதுல தண்ணி விழுந்தாலும் கீழே இறங்கிடும். ஆர்சிசில பண்ண முடியாது இந்த மாதிரி. ஸோ இதுல பண்றப்போ ஆர்சிசில பண்ணோம்னா அதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன். 2 ஷட்டர்ஸ் வேணும். மேல போடுறப்ப கான்கிரீட் வந்து வைப்ரேட் பண்ணணும். சில்டு கான்கிரீட் இருக்கணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு கான்கிரீட். ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கிராக் ஆகும் ஷெல்லில். ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ சிம்பிள் டெக்னிக்ல பண்ணியிருக்காங்க இந்த தேர்முட்டி. இது நான் எடுத்து போட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 10 years முன்னால எடுத்தேன். இப்போ அந்த டாப்பை மட்டும் அப்படியே எடுத்துட்டாங்க. அந்த கர்வை எடுத்துட்டு RCC. இதோட ஃபர்ஸ்ட் தியாகராஜ சாஸ்திரிகள் தியாகராஜர் இருக்கார்ல, தியாகராஜரோட வீடு
ஒரு கம்ப்ளீட் ஒரு வால்டட் இது வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை வந்து நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம். ஏன்னா என்னைய ரெக்கமெண்ட் பண்ணி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்லேருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெகதீஷ் சொல்லியிருந்தாரு, there is a person in Tanjavur who can do the job, you please அதை வந்து அதே ட்ரெடிஷனல் வேல்யூவில் அப்படியே பண்ணிருங்க. புல்டோசர் வச்சு அப்படியே தரமட்டமாக்கிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக மாடர்னாக கட்டிட்டாங்க டைட்டில் போட்டு. நீங்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் டெஃபினட்டாக உள்ள இருக்காது. அதில் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எந்த இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்மளோட ரெப்புடேஷனை மந்திரங்களை திருப்பி திருப்பி சொல்றதே அதுதானே. அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் ஜென்ரேட் ஆகும், அது இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணால் அது அன்யூஸ்டு பிரைன் செல்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அதெல்லாம் நம்ம பண்றதே இல்லை. அந்த மாதிரி அந்த இதை இது ஒரு தேர்முட்டி. நிறைய தேர்முட்டிகள் வந்து இப்போ டீ ஷாப் ஆயிடுச்சு, அதை அப்படியே பிளாக் பண்ணி சில இது என்க்ரோச்மெண்ட் அதில் வீடெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலிலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தேர்முட்டிகள் ரொம்ப பியூட்டிஃபுல் தேர்முட்டிகள் இருக்கு. இது தேர்முட்டின்னு சொல்றது தேர் அந்த இடத்துல வந்து நிற்கும். இதுலேருந்து ஏறி மேலே ஏறுவாங்க பிளாங்க்ஸ் போட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். மேக்ஸ் இதுவும் அதே மாதிரி ஒரு 150 years old. இது பாருங்க, பாருங்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே தான் இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே பண்ணணுமா? இந்த இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் தான் இந்த பில்டிங் எவ்வளோ ஆன்டிக் எவ்வளோ நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பில்டிங்கை நாங்கள் டன் சம் ரெனோவேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹெரிட்டேஜ் ஹோமாக பண்ணுறதுக்கு we are working on it. தஞ்சாவூரில் இருக்கு. இது வந்து கலெக்டர்ஸ் பங்களான்னு பேர். அந்த காலத்தில் கலெக்டர் இருக்கிறப்போ 100 years back he lived here. இந்த இடத்துல இந்த பில்டிங்ல இருக்காங்க ரெசிடென்ட்ஸ். நாட் கவர்மெண்ட், இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஓன்ட் பை சம்படி. நெக்ஸ்ட் இந்த பாருங்க, இப்போ நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா கலர் வந்து பல வர்ணங்களே கிடையவே கிடையாது. நீங்க எல்லாம் இப்போ ஈவன் வாஸ்து கலர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். வாஸ்து கலர்னு சொல்லி ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு, ஃப்ளோரசன்ட் கிரீன், இது வந்து குளோபல் வார்மிங்க்கு மெயின் இது அந்த கலர்ஸ் தான். இது எந்த வாஸ்துலையும் கலரே சொல்ல. அந்த காலத்துல அடிச்சது காவி, சுண்ணாம்பு, அவ்வளவுதான். நீளம் கூட லேட்டரா வந்தது. காவியும் சுண்ணாம்பு தான் எல்லா இடத்துக்கும் அடிச்சது. இப்ப நம்ம அதை விட்டுட்டு நீங்க அதுவும் ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து நான் போல்டிஸ் அவங்க கம்பெனிக்கே நான் சொல்லுவேன், நீங்க தான் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அது என்னன்னா ஏசியன் பெயிண்ட்ல அவங்க வந்து சொல்றது வாஸ்து கலர் அப்படிங்கிறாங்க. ஆரஞ்சு, ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு. அது ரொம்ப ஈஸியா இருக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அந்த வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, எங்க வீடு ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்கு சார் அப்படின்னு. அது என்ன, அது பெருமையா நினைக்கிறாங்க. இந்த போர்டு எவ்வளவு பிரிட்டிங்கா இருக்கு பாருங்க. இன்னொன்னு இதுல என்னன்னா, இந்த வால்ட் வந்து ஆக்சுவலா லாய் மாடல்ல பண்ண வால்ட், இது மேல சிமெண்ட் மாடல் பண்ணிட்டாங்க. இது வந்து டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் 5 years or 10 years அப்புறம் கிராக் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா ரீடூ பண்ண முடியாது. அந்த மாதிரி கஷ்டம் வரும். நெக்ஸ்ட் இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல இந்த டெம்பிள் பிளைனா இருந்து அந்த ஒயிட் வாஷோட அங்கே டிரான்ஸ்ஃபார்மர், எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறது கோயில் பக்கத்துல தான் வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம தான் அப்டேட் பண்றது இல்லை. பட் இது வந்து இந்த ஒரு பெரிய மிஷினா எடுத்துக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஹையர் லெவல்ல நம்மளால முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will try to remove all the transformers next to the temples. ஏன்னா அது டாய்லெட் மாதிரி யூஸ் பண்றாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர். அதுவும் தப்பு. நெக்ஸ்ட் இந்த பாருங்க, இந்த பில்டிங் பியூட்டிஃபுல். இது நாயக் பீரியட். இது ஒரு மராட்டா இது ஒரு சத்திரம் தஞ்சாவூர் பக்கத்துல இருந்துச்சு. இப்போ இது இல்லை. இந்த இடம் ஆக்குபை பண்ணி இந்த ஒண்ணுமே ரொம்ப சிம்பிளா ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த பட்ரஸ் ஃபால்னு சொல்ற அந்த இடத்துல அந்த கார்னர் கீழே உடஞ்சிருக்கு, ரைட் சைட் கார்னர், அதை ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். அதுவும் சஜஷன்லாம் கொடுத்தோம். சத்திரம் பில்டிங்ஸ் இன்சார்ஜ் இதை அப்படியே கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு this has been taken over by somebody, politicians. இந்த இடத்த என்க்ரோச் பண்ணி ஆக்குபை பண்ணிட்டாங்க, உடச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா ஓவர். அண்ட் அது எப்படி ஆரம்பிச்சாங்க, ஃப்ரைடே நைட் ஆரம்பிச்சாங்க. பை சண்டே ஈவினிங் ரொம்ப கிளியரா அடிச்சுக்கிறோம். யாரும் அப்டேட் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ் எதுக்குமே போக முடியாது. They chose that time, they've done it. இந்த வாண்டலிசம் ரொம்ப ரொம்ப பேடு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அதை கேட்கறதுக்கு. இந்த பாருங்க அடுத்தது, இது சாரை ஏற்கனவே இதை பத்திலாம் சொல்லியிருக்காரு. வெஜிடேஷன் இருக்குது. இதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பண்றோம். காலேஜஸ்லாம் சொல்லி இன்னும் நம்ம must try to get something more. இது நிறைய ஸ்கூல் சில்ட்ரன், சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களோட உங்க ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ we are ready to come and give simple அவங்களோட இதுக்கு வேணும் என்ன லெக்சர் கொடுக்கணும் அதை கொடுக்குறது வீல் தான். அந்த வீல்ல இருக்கு உங்களுக்கு என்ன
அப்புறம் இது another ஒரு மராட்டா அது என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இது வெரி ரீகன்ஸ்ட்ரக்ட். ஒரு நம்ம எது பண்ணாலும் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அதுக்கு அந்த மைண்ட் வேணும், மைண்ட் செட் வேணும். இதை ஒரு ரொம்ப திருப்பி நீங்க ஒரு இதுல ஒரு டெம்பிளோட ஆபீஸை இதுல வைக்கலாம், உள்ள ஹெச்ஆர்என்சி ஆபீஸர் உள்ள வைக்கலாம். ரொம்ப கூலா இருக்கும், கிளைமேட்டிக்லி ரொம்ப நல்லா இருக்கும். We don't do that. Next. தஞ்சாவூர். அது இது பாருங்க, இட்ஸ் கேனன். இது அந்த இதுல இருக்கிறது பீரங்கி மேடன்னு சொல்லுவாங்க. இந்த கேனன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 PhDs வந்துட்டாங்க அந்த மெட்டலர்ஜி, அந்த மெட்டீரியலை பத்தி ரிசர்ச் பண்ணி. ஸோ அந்த இதுலயும் பாருங்க, இப்போ அந்த கீழே இருக்கிற ஆல்ரெடி பிட்டிங்னு சொல்லுவோம், செங்கக்கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆத்து போய் விழுது, அதை ரிப்பேர் பண்ணிடலாம், பண்ணாம இருக்கு. திருப்பி லைன் வச்சு பண்ணணும். பட் அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து லைன் வச்சு பண்ணா நாட் மச் ஆஃப் ப்ராஃபிட். கான்கிரீட் வேணும், சிமெண்ட் யூஸ் பண்ணணும், கம்பி யூஸ் பண்ணணும். அது இருந்தால் தான் அவங்களுக்கு மணி. ஸோ அதுதான் வேணும்னு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஹவுஸ் இன்டீரியர். இதுல இது அவசியமா அந்த எலக்ட்ரிக்கல் லைன் அட்லீஸ்ட் தெரியாம பண்ணிருக்கலாம். எவ்வளவு சிம்பிள் இது. அது வீட்டுல இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து கிட்டத்தட்ட 120 to 150 years old carving, உடன் carving. இது திருப்பி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இது உடஞ்சி போச்சுன்னா அந்த உட்டை திருப்பி இது சிந்தட்டிக் மேட், இது க்ளூ வச்சு தான் ஒட்ட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து சொன்னார்ல சார், பெயிண்ட், எனாமல் பெயிண்ட். இது ரொம்ப வஸ்ட். ஏன்னா அழுக்கு ஈஸியா கழுவலாம் சாருங்கிறாங்க. கழுவுறதுக்கு வந்து ஈவன் ஒயிட் கலர் இது எமல்ஷன் இருக்கு, யூ கேன் வாஷ். அந்த ஒயிட் வந்து அதுவும் ஃபிளாட். எப்போதுமே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாத ஃபிளாட் பெயிண்ட் அடிக்கணும், மேட் ஃபினிஷ்னு சொல்லணும். அதுதான் அடிக்கணும் வால்க்கெல்லாம். எல்லாருமே பளபளன்னு இருக்கணும்னு பாருங்க, இதுல ஷைனிங்கே இருக்கு. அந்த காரிடரோட ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி அடுத்தது ஒரு டெம்பிள்ல பாருங்க, எனாமல் பெயிண்ட் எவ்வளவு அப்படியே பிரிக்கிங்கா இருக்கு. அந்த அந்த ஆம்பியன்ஸே போயிடுச்சு. இதே இது அந்த கலர் இல்லாம இருந்தா உள்ள போறப்பயே ஒரு சாங்கிட்டி இருக்கு. இதுல இல்ல, ஏதோ பாத்ரூம் குள்ள நுழையிறாப்புல இல்ல. ரொம்ப பிளைனா நம்ம பேசணும், நம்ம பண்ண தவிர நம்ம ஏத்துக்கணும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுவும் அதே ஒயிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. லைன் யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்றப்போ ஹெரிடேஜ் இதுல பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நாயக்கர் மால். இது இது இதுல செட்டிநாடு. இது இட்ஸ் a combination of British. இது இவங்க வந்து செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாமே ஒரு நிறைய டிராவல் பண்ணி பெனாங் எல்லாம் போன, ஹாங்காங்லாம் போனதுனால பிரிட்டிஷ் கல்ச்சர் இருந்தது, சைனீஸ் இருந்தது, ஸ்டைல் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு ஸ்டைல் தான் செட்டிநாடு ஸ்டைல். நெக்ஸ்ட் இது வந்து தஞ்சாவூர்ல இருக்க மியூசிக் காலேஜ், காவிரி கரையில இருக்கு. ஏன்னா பியூட்டிஃபுல் பில்டிங் பாருங்க. இதை வந்து மெயின்டைன் பண்ணாலே உங்க ஹெரிடேஜ் சென்டர் டூரிசத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே எவ்ரி கிலோமீட்டர் நம்மளுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அமெரிக்காவில் ஒண்ணுமே இல்லாம 250 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு 250 கூட இல்லை, 200 வருஷம் ஹிஸ்டரி. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ், வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பிரெஞ்சு பீப்புளுக்கும் லோக்கல் இந்தியன்ஸ்க்கும் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிரவுண்ட்ஸ் 3 கிரவுண்ட்ஸ் பிளாட்டை காட்டுவாங்க. அதுல ஒரு கேனன் இருக்கும், ஒரு கேனன் பால் இருக்கும், அந்த இது பீரங்கி. அதுல ஒரு செமி பேஸ்மெண்ட் கட்டி ஃபுல்லி ஏர் கண்டிஷன். உள்ள போனோம்னா அங்க நடந்த ஈவெண்ட்டா ஒரு அழகான ஆடியோ விஷுவல் ப்ரோக்ராம். உங்களுக்கு உள்ள நுழையிறப்ப $5, வெளியில வர்றப்ப சவனீர் கேப் எல்லாம் சேர்த்து நீங்க $100 உங்க இருந்து நீங்க அறியாம கொடுத்துருவீங்க. எவ்வளவு ஒரு இன்கம் வந்து அவ்வளோ செய்யறாங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜஸ்ட் வார் ஃபீல்டு, நம்ம வார் மெமோரியல். இந்த 1 cent இதை ஒரு மெஷின் வச்சு அடிச்சு அந்த அப்படியே அந்த மெமோரியலோட படம் இருக்கும். அது ஒரு காம்ப்ளிமெண்ட். அது $1, 1 centல அடிச்சு $1. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது அந்த மாதிரி நம்ம செய்யணும். இப்போ நீங்க இங்க இருக்கிறவங்கள நம்மளுடைய பெருமைகளை வெளியில தெரியணுங்கிறப்ப நீங்க கொடுக்குற மொமெண்டோஸ் அந்த மாதிரி போஸ்ட்லைன் பிளேட்ல நம்ம இப்ப நீங்க உங்க ஊர்ல என்ன இது இருக்கோ அந்த இதை ஒரு ஓல்டு ஹெரிடேஜ் பில்டிங்கை பிரிண்ட் பண்ணலாம். தட் கேன் பி பெட்டர். நீங்க அதுக்கு பதிலாக போய் ஒரு வேற இதுல கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப தஞ்சாவூர் இருக்குன்னா தஞ்சாவூர் கோயில் நாங்க அப்படியே ஸ்கிரீன் பிரிண்ட்ல ஒரு போஸ்ட்லைனோ இது செராமிக் இதுல கொடுத்தோம்னா நம்ம டோட்டலி இந்தியன் இது வரும். நெக்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன்லி சிம்பிள் பிரின்சிபிள், போஸ்ட் அண்ட் பீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்டாண்டிங் காலம்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 850 years ஓல்டு. கீழப்புலூர்ல இருக்குது. ஒரு மரம் இது மேல இருக்கு. என்ன மரம்னா அரச மரமும் இது ஆலமரமும் ஒரு இலுப்பு மரமும் மேல இருக்கு. இந்த மரங்கள் வந்து இவ்வளோ இருந்தும் அந்த கட்டடம் விடவே இல்லை. இதே கான்கிரீட் பில்டிங் இருந்தா இந்நேரம்
இதாகி கரோஷன்ல உள்ள போய் கான்கிரீட் உள்ள கம்பிக்குள்ள தண்ணி போய் துரு பிடிச்சி அங்க இங்கேயும் கொட்டும், ஸ்பாலிங்னு சொல்லுவோம். கீழே அப்படியே பெரிய பெரிய ஸ்லாபா விடும். இது பாருங்க, இன்னும் விழுல. நெக்ஸ்ட் இந்த ஜாயின்ஸ் பாருங்க, எல்லாமே அடுக்குமானம், நோ மாத்தர், அப்படி அப்படியே ஃப்ரீயா ஒன்னோட்டு மேல வந்து தூக்கி தூக்கி வச்சுட்டு போனதுதான். நெக்ஸ்ட் உள்ள அப்படியே இது ரொம்ப ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம். இப்ப இருக்கிற நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளவு ஈஸியா பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இதே ஆசிஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துரும். இது ஒரு சர்ச் நான் சொன்னேன், கம்ப்ளீட் பேரல் வால்ஸ், அப்படியே கம்ப்ளீட் கிராக் இந்த சர்ச்ல. அப்புறம் இப்ப 2 இயர்ஸ் லைன் வாட்டர் வச்சு கம்ப்ளீட்டா பண்ணோம். இது ஸ்வாஸ்ன்னு சர்ஃபோஜிக்கு குரு, அவரோட சிமிட்ரி இங்க உள்ள இருக்கு. இந்த சர்ச் நியர்லி மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்ட். இதை கம்ப்ளீட்டா இது லைன் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல சாஸ் மாதிரி அந்த கிரைண்டிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் பண்ணோம். இதை முடிச்சோம். நியர்லி 10 இயர்ஸ்க்கு முன்னால பண்ணோம். நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு மாஸ்க், இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது இந்த மாஸ்கை பத்தி நம்மளுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹிந்து இதுலாம் டெம்பிள்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. பெரிய பள்ளி வாசல்னு நிறைய ஹிந்து சயின்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்கு. 450 இயர்ஸ் ஓல்டு இந்த மாஸ்க்கு. இதுக்குள்ள நெக்ஸ்ட் இந்த மாதிரி பில்லர்ஸ் இதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ண பிறகு பழைய காலத்து முறைப்படி எக்ஷெல்லாம் யூஸ் பண்ணி, இது எக் ஒயிட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், சுண்ணாம்பு அரைச்சி அந்த மாதிரி. அதுல அந்த ஒரு படிப்படியா இருக்கிறதுக்கு நேரா இருக்க பில்லர்ல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு நாங்க எடுக்கிறப்போ. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு, இது 400 இயர்ஸ் ஓல்டு, 450 இயர்ஸ் ஓல்டு. இதை ப்ரூவ் பண்ணது குரோவாயில் பாலசுப்ரமணியம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குன்னு அவர் தான் படிச்சு. இந்த இதுல அந்த படிக்கு நேரம் இருக்க பில்லர்ல ஒரு சர்க்குலர் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அவங்க எல்லாம் உருது ஸ்காலர்ஸ் வந்தாங்க, வந்து பார்த்தா நாங்க எப்போ ரெனோவேஷன் ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த டேட், இஸ்லாமிக் இயர் போட்டு அந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்குங்கிறாங்க. என்ன வந்திருப்பாங்க, ஏன்னா அந்த அந்த மாஸ்கை இடிக்கணும்னாங்க. நான் சொன்னதை இடிக்க கூடாதுங்க, இவ்வளோ நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கு, எனக்கு கூட்டு போனாங்கன்னா அந்த சர்ச் ரிப்பேர் பண்றப்போ வந்து பார்த்தாங்க. திருப்பி நான் சொன்னேன் 450 இயர்ஸ் அங்கே ப்ரேயர் நடந்த இடம், எந்த ரிலிஜனா வேணா இருக்கலாம், அந்த ப்ரேயர் நடந்த இடத்துக்குள்ள எஃபெக்ட் இருக்கும், அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதை உடைச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க மாடர்னா பண்ணலாம், எது வேணாலும் ஏர் கண்டிஷன் பண்ணி கம்ப்ளீட்டா ரொம்ப ஃபுல்லி ஸ்ட்ரக்சரல் பிளேசிங்லாம் பண்ணலாம். பட் அந்த ஃபீல் போயிடும் அப்படின்னு, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் போயிடும். இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்ல எல்லாம் ஒரு எல்டர்லி பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்ல நீங்க நல்லா ரிப்பேர் பண்ணோம். பண்ண பிறகு நிறைய சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அந்த ஆம்பியன்ஸ் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்கோம். இந்த இதை மூடிட்டாங்க, ஏன்னா அந்த ரிலிஜன் அவங்க சொல்லிட்டாங்க, எங்க இஸ்லாமிக் ரிலிஜன்ல ஃபெய்த் இது சென்டிமெண்ட்ஸ் எது கிடையாது, சீலிட்னு உடனே மூடிட்டாங்க. அதை விட நான் போட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி எப்போ நாங்க ரிப்பேர் ஆரம்பிக்கிறோமோ அந்த ரெனோவேஷன் will take place on such and such day அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அவங்களே சொன்னாங்க 450 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனது. நெக்ஸ்ட் இது பாருங்க, பெயிண்டிங்ஸ் எல்லாம். இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா நம்ம பண்றது இது இந்த இதுவும் நிறைய HRNC பீப்புள்கிட்டே சொல்லியிருக்கேன். இன்சிடென்ட்லி மை ஃபாதர் வாஸ் ஃபார்மர் கமிஷனர் HRNC இன் 82-83 இஸ் நோ மோர். பட் அவர் இருக்கிறப்ப நிறைய இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. மை நேம் யூ சுப்ரமணியன் பேரு. நிறைய இது மாதிரி இது பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இதை நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு அந்த ஊர்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு ஹெரிட்டேஜ் கமிட்டி. அந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி லெட் தம் கைட். நம்ம எதுவுமே வேண்டாம், we will give them free help. என்ன வேணாலும் நாங்க தரோம், ஃப்ரீயா உங்களுக்கு அட்வைஸ் தரோம். அட்லீஸ்ட் அந்த கான்ட்ராக்டர் சொல்றதை கேட்கறத சொல்றப்ப பண்ணுங்க. பாருங்க அடுத்தது, இது ஒரு ரொம்ப எசென்ஷியல். இது பல்லவர் காலத்து இது பரம்பரையா இருக்கும் போல இருக்கு. கார் லெட்டர்லாம் அதில் சாக் பீஸ்ல எழுதியிருக்காங்க. இதுக்கு தான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இந்த எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா எண்ணெயை தொட்டு எழுதிடுவாங்க எல்லா இடத்துக்கும். அதுவும் அவங்க தட்சிணாமூர்த்தி இதுக்கு பின்னால எழுதியிருப்பாங்க, அவங்க நம்பர் எக்ஸாமினேஷன் நம்பர். நான் HRNC கமிஷன்ட்ட வந்து சொன்னேன், எல்லா கோயிலையும் ஒரு வேண்டுதல் பலகைன்னு ஒரு பெரிய போர்டு வைங்க, கலர் சாக் பீஸ் வச்சிருங்க. காலையில 6 o'clock நல்லா கழுவி எல்லாம் தொடச்சிட்டு ஒரு பூஜை பண்ண சொல்லுங்க, அந்த குரூப்ல வச்சு அங்க எழுத சொல்லுங்க நம்பர் ஃபுல்லா. டிஃபிகல்ட் இருக்கிறாங்க கரெக்டா நான் சொல்றது. அது வந்து ஒரு வித்தியாசமான இது. நீங்க வந்து மந்திரம் சொல்லலாம். சாயந்தரம் 6 மணிக்கு
எல்லா பிரேயர்ஸ் இதுல என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் பூர்த்தி ஆகணும். இறைவன் வந்து அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி காட்டணும். முடிங்க. அது எங்கேயும் எழுத மாட்டாங்க, கட்டாயம் இங்க வந்து எழுதுவாங்க. அட்லீஸ்ட் உங்க இதுல நீங்க ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங். நம்ம அப்படிதான் செய்யணும். எழுதணுங்கிறது அவங்க டிட்டர்மினேஷன் எழுதணும். நம்ம அந்த இடத்துல ஒரு போர்டை வச்சிருவோம். நீங்க அவங்க எப்படி டைவர்ட் பண்ணணும், என்ன ஈஸியா பண்ணணுங்கிறதுக்கு தான் ஒரே வழி. நான் ஹெச்ஆர்சி கமிஷனர் மிஸ்டர் பழனியன் பிச்சாண்டிட்ட சொன்னேன். ரொம்ப நல்ல ஐடியா அவர் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ரைட் பாருங்க, வால்ட் பாருங்க. இது வந்து திருவிடை மருதம், ரொம்ப பியூட்டிஃபுல் வால்ட். அந்த மேல இருக்கிறது வந்து ஜஸ்ட் 10 சென்டிமீட்டர், 10 to 12 சென்டிமீட்டர் தான், 4.5 இன்ச்சு கீழே வர பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் இது அடுத்தது அங்கே திருவிடமருதூர்ல மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது முருகன் கோவில். ரைட். இது பாருங்க, அதே இது இப்ப நம்ம மாடலாம் பண்றோம். வித்வுட் ஸ்டீல் இதே மாதிரி வால்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரோம் எப்படி ஹவு டு டூ வால்ட். அங்கே உட்கார்ந்து இருக்கிறது என் சன்னு, இஸ் a conservation architect. ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த மாதிரி சொல்லி தரோம். வித்வுட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வித்வுட் ஃபார்ம் ஒர்க் பண்றது. நெக்ஸ்ட் இன்றைய வாழ்க்கை நாளைய பாரம்பரியம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சிறந்த நோக்குடன் மதிக்கத்தக்க போற்ற வேண்டிய பாரம்பரியம் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறது. இது இயற்கையின் கட்டாயம். இது ஒரு தனி மனித சமுதாயத்தில் தொடங்கி அவர் சார்ந்த ஒரு சமுதாயம் மூலமாக ஒரு நாட்டின் பாரம்பரியமாக இதை பாரம்பரியமாகிறது. இதை நம் பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சி என்று கூறுகின்றோம். இன்டாக்ட் பண்றது, இப்போ நீங்க ரீச் எல்லாம் பண்றதுலாம் ரொம்ப எக்ஸலண்ட். இது நான் ரீசென்ட்லி ஐ ஹவ் ஜாயின் இவங்களோட குரூப்ல இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமா செய்யணும். இங்க புதுசா யாராவது ஒரு இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்குன்னா let us join. ஒரு எப்போதுமே சுனாமி ஸ்டார்ட்ஸ் ஸ்மால் ரிப்பிள் ends up with the tsunami. அதே மாதிரி நம்ம சின்ன அளவுல நம்ம ஆரம்பிப்போம், பெரிய அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவோம். ஏன்னா பப்ளிக் அப்படி போனாதான் முடியும். Let us do that. Thank you.